ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் குரூப் 4 ப்ராக்டிஸ் பூஸ்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்காக 8 மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 8th மாடல் டெஸ்ட்டினுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மாடல் டெஸ்ட் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கு. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்பில் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கீங்க. ரைட், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதில் ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ரைட், ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு நம்மளுடைய மேக்ஸ் கார்னருடைய ஆப்லேயும் ரைட், மேக்ஸ் கார்னருடைய ப்ரொஃபைல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து இதில் போஸ்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ரைட், ஸோ இந்த 8வது மாடல் டெஸ்ட்டில் நம்ம டோட்டலாக 25 கேள்வி கேட்டிருந்திருந்தோம். அந்த 25 கேள்வியில் 16 கேள்விகள் ஆப்டிடியூடில் இருந்தோம். ரைட், ஸோ 25 கொஷின்ஸில் 16 கேள்விகள் ஆப்டிடியூடில் இருந்தும் 9 கேள்விகள் ரீசனிங்கில் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ரைட், பேட்டர்ன் அப்படின்னா 15 கேள்வி ஆப்டிடியூடு, 10 கேள்வி ரீசனிங்கில் இருந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் நம்ம ஃப்ரேம் பண்ணது 16 கேள்விகள் ஆப்டிடியூடில் இருந்தும் 9 கேள்விகள் ரீசனிங்கில் இருந்தும் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். இதில் இன்னொரு ரீசனிங் கேள்வி கூட அந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ரைட், ஏன்னா இதில் நம்ம 16, 9ன்னு ஃப்ரேம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி ஆட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 26 ஆயிரும். ஏற்கனவே 6th மாடல் டெஸ்ட்டில் நம்ம 26 கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். ஏன் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே பேசியிருந்தோம். சரிங்களா? திரும்ப நான் லாஸ்ட்டில் அந்த ஒரு கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த டெஸ்ட்டில் ஆட் பண்ணல, கடைசியாக ஒரு கேள்வி நான் கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ரைட், ஸோ ஏன் 16 கேள்விகள் கொடுத்துருக்கேன் ஆப்டிடியூடில், 9 கேள்விகள் ஏன் ரீசனிங்கில் கொடுத்துருக்கேங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே முன்னாலே பேசியிருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், ஸோ இப்போ முதல் கேள்வி டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ரைட், ஸோ நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஷின் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஈக்குவேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இருக்கலாம். எஃபிஷியன்சி, இதுவே எஃபிஷியன்சி வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது. அடுத்து வேஜஸ், இதுவும் வேஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி தான். அதை விட்டோம் அப்படின்னா அந்த எஃபிஷியன்சி பெர்சன்டேஜில் இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய நம்ம அதெல்லாமே பேசியிருக்கோம். ரைட், ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு கேள்வி பார்ப்போம். ஒவ்வொரு கேள்வியும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்கும்பொழுது எப்படி கேள்விகள் ஃப்ரேம் ஆகலாம், எப்படி கொஷின்ஸ் இருக்கலாம், அதை நம்ம இந்த 8 மாடல் டெஸ்ட்டில் என்ன பார்த்துருக்கோமோ அதுதான். ரைட், இந்த 8 மாடல் டெஸ்ட்டில் என்னென்ன பாசிபிள்லேருந்து கொஷின் ஃப்ரேம் ஆகலாமோ எல்லா பாசிபிள் கொஷின்ஸுமே வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருப்போம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஓவராலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. ஸோ முதல்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 மென்னு ப்ளஸ் 4 சில்ட்ரன் சேர்ந்து 756 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு நாளில் அப்படின்னா 7 நாளில். அப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு தெரியுமா? ரைட், அப்போ 108 ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு 3 மென்னும் 4 சில்ட்ரனும் சேர்ந்து 7 நாளில் 756 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒரு நாளைக்கான சம்பளமாக மாற்றிருக்கோம், 108 ரூபா. அடுத்தது 11 மென்னும் 13 சில்ட்ரனும் சேர்ந்து 3008 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு நாளில் அப்படின்னா 8 நாளில். அதை நம்ம ஒரு நாளைக்கு மாற்றிக்கலாம், 376 ரூபா ஒரு நாளைக்கான காசு. ரைட், இதில் என்ன கேள்வினா 7 மென்னும் 9 சில்ட்ரனும் சேர்ந்து 2480 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ நாள் வேலைக்கு போனாங்க அப்படின்னா 2480 ரூபா சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு தெரியணும். யாருங்க? 7 மென்னும் 9 சில்ட்ரனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சால் இந்த 2480 ரூபாவை எவ்வளோ நாளில் சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஒன்று, இவங்களுடைய ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு மென்னுடைய ஒரு நாள் சம்பளம் தெரியணும், ஒரு சில்ட்ரனுடைய ஒரு நாள் சம்பளம் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனை, ரைட், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனை எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணி நம்ம மென்னோடைய ஒரு நாள் சம்பளத்தையும் ஒரு குழந்தையினுடைய ஒரு நாள் சம்பளத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11ஆல் பெருக்கிறேன். ஏன்னா இங்கே 11ஆல் பெருக்குனா 33 ஆகும், இது 3ஆல் பெருக்குனா 33 ஆகும். மென்னை கேன்சல் பண்ண முடியும், அதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 11ஆல் பெருக்கணும் அப்படின்னா 33 மென் + 44 சில்ட்ரன் ஈக்குவல் டு 108
11 பெருக்கும் பொழுது 1188. ரைட். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை 3 பெருக்க போகிறோம். ஸோ 3 பெருக்கணும் அப்படின்னா 33 men + 39 children ஈக்குவல் டு, ஸோ 376 3 பெருக்கும் பொழுது 1128. ரைட். இந்த ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது 33 கேன்சல் ஆகுது. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 சில்ட்ரன் அப்படிங்கிறவங்களுடைய சம்பளம் 60 ரூபா. அப்போ ஒரு குழந்தையினுடைய சம்பளம் 12 ரூபா. ரைட். இதை எடுத்துட்டு எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் போட்டு ஒரு மென்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரைட். முதல் ஈக்குவேஷன்லயே நான் எழுதுறேன். 3 men + 4 ஒரு குழந்தைக்கு 12 ரூபா சம்பளம் ஈக்குவல் டு 108. ரைட். அப்போ 3 men + ஒரு 48 ஈக்குவல் டு 108. அப்போ 3 men ஈக்குவல் டு 60. மென்னுடைய ஒருத்தருடைய ஒரு நாளைக்கு ஒரு மென்னுடைய சம்பளம் 20 ரூபா. ஸோ 2 பேத்தினுடைய சம்பளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு வரலாம். 7 மென்னுக்கு வந்து 20 ரூபா + 9 சில்ட்ரனுக்கு வந்து 12 ரூபா. ரைட். 140 + ஒரு 108 248 ரூபாங்கிறது 7 மென்னும் 9 சில்ட்ரனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. அவங்க 2480 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது 2480 ரூபா சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு 248 ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா 10 நாள் ஆகும். ஸோ ஆன்சர் 10 days அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 10 days அப்படிங்கிறது ஆன்சர். எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் பொழுது அந்த சம்பளத்தை ஒரு நாளைக்கு ஆக்குங்க. அதுலேருந்து ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணி யார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்கங்கிறத தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுறது. ரைட். ஸோ ரெண்டாவது கேள்வி போகலாம். ஸோ ரெண்டாவது கேள்வி, 100இன் வகுத்திகளாக உள்ள இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ 100ங்கிற நம்பரை என்னென்ன நம்பராலாம் வகுக்க முடியும்? முதல்ல அதனுடைய வகுத்திகளை எடுத்து எழுதலாம். ஸோ 100ங்கிற நம்பரை 1ஆல வகுக்க முடியும், 2ஆல வகுக்க முடியும், 5ஆல வகுக்க முடியும். ரைட். 4ஆலையும் வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும். இப்படி நம்ம இப்படி யோசிக்கிறத விட இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × 100 தானே 100. அப்போ 1ஆலையும் 100ஆலையும் வகுக்க முடியும். அடுத்தது 2 × 50 தானே 100. அப்போ 2ஆலையும் 50ஆலையும் வகுக்க முடியும். அடுத்தது 4ஆலையும் 25ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 5ஆலையும் 20ஆலையும் டிவைட் பண்ண முடியும், அடுத்து 10ஆல டிவைட் பண்ண முடியும். இதெல்லாம் 100னுடைய வகுத்திகள். ரைட். இதை கவுண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. 100, 150, 175, 195, 200, 210, 217, 217 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். இதை ஃபேக்டர்ஸை வச்சு கூட அப்ளை பண்ணலாம். நான் இன்னொரு கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னாலாம் கேள்விகள் பார்த்துருப்போம் அந்த கான்செப்டில். அதாவது 100 அப்படிங்கிற நம்பரை 2 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? 100க்குள்ள 100 பகா காரணிப்படுத்தும் பொழுது நமக்கு 2ங்கிறது 2 முறையும் 5ங்கிறது 2 முறையும் வருது. அப்போ 2 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா 100 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 50, மறுபடியும் 2ஆல வகுத்தா 25, மறுபடியும் 5ஆல வகுத்தா 5, மறுபடியும் 5ஆல வகுத்தா 1. அப்போ 100னுடைய பகா காரணிகளை எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதும் பொழுது 2 ஸ்கொயர் × 2 பவர் 5 2 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இதில் இருந்து அந்த காரணிகளெல்லாம் எழுதாமல், ஏன்னா இப்போ 100ங்கிற நம்பர் சொன்னதுனால ரொம்ப சின்ன நம்பர்ஸாக இருக்குது. ஈஸியாக அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ணிட முடியுதுன்னா காரணிகளை எழுத முடியுது, எழுதி கூட்டிட முடியுது. ஒருவேளை பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்கொயரை 2 பவர் 0லேருந்து 2 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம். 2 பவர் 0 + 2 பவர் 1 + 2 ஸ்கொயர். ஒருவேளை 2 கியூபா அது இருந்துருந்துச்சுன்னா 2 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க போகிறோம். மல்டிப்புள். அதே மாதிரி 5 பவர் 0 + 5 பவர் 1 + 5 ஸ்கொயர். ரைட். 2 பவர் 0 அப்படிங்கிறது 1, எனிதிங் பவர் 0 1 + 2 + 4 × 1 + 5 + 25. ரைட். இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 × இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 31. 7ஐயும் 31ஐயும் பெருக்கும் பொழுது அதே 217 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். இந்த இடத்துல நம்ம காரணிகள் என்னென்ன இருக்கு, அதாவது அதனுடைய வகுத்திகள் என்னென்ன இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணாமையே நம்மளால அதனுடைய கூடுதலாக எழுதிட முடியுது. கிளியர். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 217ங்க. ரைட். இது பெரிய நம்பருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு யாரும் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த எண்களை நம்மளால கண்டுபிடிச்சே கூட்ட முடியும். ரைட்.
மூணாவது கேள்வி, முதல் 37 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகையை காண்க. ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. நம்பர் சிஸ்டம்ல முதல் n ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? முதல் n ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n ஸ்கொயர். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸினுடைய சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே 37 நம்பர் சொல்லியிருக்காங்க, அப்போ 37 ஸ்கொயர் பண்ணால் போதும். 37 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1369 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்து நாலாவது கேள்வி, எல்சிஎம் ஹெச்எஃப் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 24, 32, 36 ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது முறையே 19, 27, 31 ஆகிய மீதிகளை கொடுக்கும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண் அப்படிங்கிறது எல்சிஎம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், ரைட்? லீஸ்ட் நம்பருங்கிறதுல இருந்து இது எல்சிஎம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்ன ரிமைண்டர்ல இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ்ல இருக்கு. 24 வகுக்கும் பொழுது 19ங்கிற மீதி, 32 வகுக்கும் பொழுது 27ங்கிற மீதி, 36 வகுக்கும் பொழுது 31ங்கிற மீதி. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 24க்கும் 19க்கான டிஃப்ரென்ஸ் 5, 32க்கும் 27க்கும் டிஃப்ரென்ஸ் 5, 36க்கும் 31க்கும் டிஃப்ரென்ஸ் 5. ரைட், முதல்ல இந்த நம்பரெல்லாம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பரை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுதான் எல்சிஎம், ரைட்? அப்போ 24, 32, 36க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12, 16, 18. மறுபடியும் 2ஆல் 6, 8, 9. மறுபடியும் 2ஆல் 3, 4, 9. அடுத்து 3ஆல் ஒரு முறை, 4 அப்படியே இருக்கட்டும், இது 3 முறை, ரைட்? இப்போ 2 × 2 × 2 × 3 × 4 × 3. ஏன்னா 4 இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணாலும் 2 × 2ன்னு எழுதுவோம், அவ்வளோதான். 4 × 3 12, 12 × 3 36, 36 × 2 72, 144, 288. அப்போ இதனுடைய எல்சிஎம் 288. இந்த 288ங்கிறது 24ஆல் டிவைட் பண்ணும்பொழுது மீதி 0 கிடைக்கும், 32ஆல் டிவைட் பண்ணும்பொழுது மீதி 0 கிடைக்கும், 36ஆல் டிவைட் பண்ணும்பொழுது மீதி 0 கிடைக்கும். ஆனால் நமக்கு மீதி வரணும். அந்த மீதியை இங்கே என்ன மீதி வந்துச்சோ அதை கொண்டு போய் அதில் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 283 இதை 24ஆல் டிவைட் பண்ணால் மீதி 19 கிடைக்கும், 283 32ஆல் டிவைட் பண்ணால் மீதி 27 கிடைக்கும், 36ஆல் டிவைட் பண்ணால் மீதி 31ங்கிறது கிடைக்கும், ரைட்? இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 283. இந்த சேம் ரிமைண்டரில் எல்சிஎம்ல என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப்ல என்ன பண்ணணும் நம்ம சொல்லியிருப்போம். டிஃப்ரெண்ட் ரிமைண்டரில் எல்சிஎம்ல என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதை நல்லா ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ரிமைண்டருக்கு பதிலாக சேம் ரிமைண்டர் ஆயிரும், ரைட்? இந்த 288 கூட தெரியாமல் 5 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ரிமைண்டரில் கிடையாது, சேம் ரிமைண்டர். அப்போ 24ஆல் டிவைட் பண்ணாலும் மீதி 5 தான், 32ஆல் டிவைட் பண்ணாலும் மீதி 5 தான், 36ஆல் டிவைட் பண்ணாலும் மீதி 5 தான். என்ன காரணம்? சரியாக வகுப்படக்கூடிய நம்பர் 288, அது கூட 5 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் சேம் ரிமைண்டர் தான் வரும். அப்போ சேம் ரிமைண்டரில் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ரிமைண்டரில் என்ன பண்ணணுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5வது கேள்விங்க. ஸோ எல்சிஎம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகிட்டே இருக்கு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் ரைட் நம்ம நம்பர் போட்டு கணக்கு போட முடியாது. ஏன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்ல நம்பர் போட்டு கணக்கு போடுற மாதிரி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டாக கேள்வி கேட்கும்பொழுது அதனுடைய பேசிக் புரிதல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? அதே மாதிரியான ஒரு கேள்வி புதுசாக நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏபி கமா ஏசி அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஏ இன்டூ எல்சிஎம் ஆஃப் பி கமா சிக்கு சமமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஏக்கு பிக்கு சிக்கெல்லாம் ஒரு நம்பர் எழுதுறேன். ஏக்கு 2ன்னு எழுதிக்கலாம், பிக்கு 3ன்னு எடுத்துக்கலாம், சிக்கு 4ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏபி, ஏவையும் பியையும் பெருக்கிறது தான் ஏபி. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6 கமா ஏசி 8, ரைட்? இந்த 2 நம்பர்னுடைய எல்சிஎம் எவ்வளோங்க? 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. இதில் பெரிய நம்பர் 8, 6ஆல் டிவைட் ஆகாது, இன்னொரு 8 சேர்த்துனா 16, 6ஆல் டிவைட் ஆகாது, இன்னொரு 8 சேர்த்துனா 24, ரைட்? அதே இது இங்கே ஈக்குவலுக்கு 24க்கு சமமாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஏவை வெளியே எடுத்துடலாம், ஏவோடைய மதிப்பு 2, ரைட்?
எல்சிஎம் ஆஃப் பிக்கும் சிக்கும், பி அப்படிங்கிறது 3, சி அப்படிங்கிறது 4. ரைட். அப்போ 2 இன்ட்டு 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12, 2 இன்ட்டு 12 24 தான். இதுவும் 24 தான், இதுவும் 24 தான். ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட் ஆகுது. ரைட், கிளியரா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏபிசிங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1, 2, 3ல என்ன நம்பர் வேணாலும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்டா கேள்வி கேட்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். ஃபார்மேட்டா கேள்வி கேட்கும் பொழுதுங்க நீங்க ஒரு நம்பரை அஸ்யூம் பண்ணி அந்த நம்பர்ல இருந்து அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேங்க. ரைட், அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபி, ஏபி ஏசி அதே டேர்ம்ஸ் தான். அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 6,8 ஈக்குவல் டு ஏ இன்டூ ஹெச்சிஎஃப் ஆஃப் பிசி அப்படின்னா அதே 3 and 4 தான். ரைட், இப்போ ஏங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, 2ன்னு எடுத்திருக்கோம்ல, 2. ரைட், 6க்கும் 8க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தா 2. ஸோ 2 இன்டூ 3க்கும் 4க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 1. அப்போ 2 ஈக்குவல் டு 2. ஸோ செகண்ட் ஒன்றும் கரெக்ட். ரைட், டைரக்டாகவே எழுதிட முடியும். ஒருவேளை வேற மாதிரி புதுசாக கேள்விகள் எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்து அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேங்க. ரைட், இந்த 3வது இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கணும். என்னன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது கிரேட்டர் தென் லெஸ் தென் எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் விட எல்சிஎம் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்கா தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அது சரிதானே? ரைட், அது சரிதானே. எல்சிஎம் விட ஹெச்சிஎஃப் சின்னதா இருக்கும், அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது எல்சிஎம் கூட சின்னதா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது லெஸ் தென் எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இதுல சின்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக கவனிங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு, இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேள்வி ஃப்ரேம் ஆன போதும் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ரைட், அது எப்படி ஒருவேளை நீங்க 2, 3 எடுத்துக்கிறீங்க. ரைட், இங்க நம்ம எடுத்துக்கிட்டதை எழுதிக்கலாம். 2, 3 தானே. ரைட், ஸோ 2, 3க்கும் 2க்கும் 3க்கும் ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 1. 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எவ்வளோ? 6. ரைட், இது தானே பெருசு. அப்போ 1 அப்படிங்கிறது லெஸ் தென் 6 தானே. கரெக்ட். ஓகே சார், நீங்க ஏன் வந்துட்டு 2 and 3 எடுத்துக்கிட்டீங்க? நான் 2, 2 எடுத்துக்கிறேன். என்ன நடக்கும்? 2, 2 எடுத்துக்கிறேன். ரைட், நான் சொல்ற விஷயத்த ப்ராப்பராக கவனிங்க. தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட பொழுது நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் இதுதான். சார் நான் 2, 2னே எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலும் 2 தான், எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் 2 தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே? நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இதுதான். என்னன்னா, நல்ல பேசிக்கா ஒரு விஷயத்த கவனிங்க. ஒவ்வொரு முறையும் அந்தந்த எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஆகும் பொழுது ஆன்சர் கீ போடும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் டவுட்டாகவும் கமெண்ட்ல அதுதான் நிறைய கேட்டிருக்கேங்க. என்னன்னா, ஏபி 2 வித்தியாசமான ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏன் நம்பரை மட்டும் 2, 2ன்னு ஒரே நம்பரே எடுத்துக்கிறோம்? அது தப்புங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? ஏபி அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை கொடுக்கும் பொழுதுங்க, ஏபிங்கிற 2 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸை கொடுக்கும் பொழுதுங்க, நீங்க டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஒரே நம்பரை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒரே நம்பரை யூஸ் பண்ணும் பொழுது 3வது ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தவறுங்கிறது சரி. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏபின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏக்கு ஒரு நம்பர் எழுதணும், பிக்கு ஒரு நம்பர் எழுதணும். கிளியர்? ரைட். ஸோ அப்போ 3rd ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், லாஸ்ட் ஒன். ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபிங்கிறது டிவைட்ஸ் எல்சிஎம் ஆஃப் ஏபி. ரைட், கண்டிப்பா ஹெச்சிஎஃப்னுடைய மல்டிபிள் தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப் டிவைட் பண்ண முடியும். நம்ம எழுதின நம்பர்லையும் பார்த்துடலாம். 2, 3 இதனுடைய ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ரைட், 2, 3 இதனுடைய எல்சிஎம் வந்து 6. 6 1ஆல டிவைட் பண்ண முடியும். அப்போ 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்க. அப்போ எந்த ஆப்ஷன்ல அது இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி. 1, 2, 3, 4 இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. யாரெல்லாம் 3வது ஈக்குவேஷனை தப்புன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களோ அது ஆப்ஷன்ல இருக்கு. நீங்க தப்பு தான் பண்ணீங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆன்சர் கீ வந்துமே தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆச்சுன்னா அந்த பிரச்சனை தான் நிறைய நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல எல்லாமே. நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? ஏக்கும், ஏன்னா 3வது ஈக்குவேஷன் நீங்க ஏக்கும் பிக்கும் நான் ஒரே நம்பர் எடுத்துக்கிறேன். அப்ப 3வது ஈக்குவேஷன் தப்பு. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதானே? ஏன் ஏக்கும் பிக்கும் ஒரே நம்பர் எடுத்துக்க முடியாதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஆப்ஷன் சி ஆன்சர் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தப்பானீங்களோ, ரைட், இந்த ஒரு மிஸ்டேக்கை எக்ஸாம்ல பண்ணிட வேண்டாம். ரைட், அடுத்த கேள்விங்க, 6வது கேள்வி. x + 1/x வேல்யூ 2,
எக்ஸ் பவரில் 2013 ப்ளஸ் எக்ஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவரில் 2014 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸ்கொயர் கேட்குற மாதிரியோ கியூப் கேட்குற மாதிரியோ பவர் 5 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஆனால் 2013 வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே சார், பார்த்தது இல்லைங்களா? அப்போது அது கிடையாது. இது கிளியர் ரைட். அப்போ கொடுத்ததுலேருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத கவனிங்க. ரைட். இந்த எக்ஸோடைய வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த இடத்துல இருந்து. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2. எல்சிஎமாக எக்ஸை எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. இந்த 2 அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ இந்த எக்ஸ் அங்கே போச்சு அப்படின்னா 2x. இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வரலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ரெடி, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதை ஃபார்முலாவாக சுருக்கிட்டோம். ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் ஸ்கொயர் இருக்குது, அந்த பக்கம் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸோடைய வேல்யூ 1. நம்மளால எக்ஸோடைய வேல்யூவே சொல்லிட முடிஞ்சு. இங்கே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 1 பவரில் 2013 ப்ளஸ் 1 பவரில் 2014. ஸோ 1 பவரில் 2013 ஒன்னே தான், ப்ளஸ் 1 பவர் 2014 ஆல்சோ ஒன்னே தான், 1/1. ஸோ அப்போ 1 + 1 ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. மேபி நமக்கு கணக்கு போட தெரியாமல் நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் 2 இதுவும் 2 இருக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல அதை தான் எலிமினேட் பண்ணியிருப்போம். ரைட். அடுத்து 7வது கேள்வி ஒரு ஏபி கான்செப்டுங்க. ஒரு ஏபி தொடர் கொடுத்துருக்காங்க. √18, √50, √98 எக்ஸட்ரா. அடுத்த டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அடுத்த டிஃப்ரென்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். இந்த √18, √15, √98ங்கிறதுல எல்லாமே பர்ஃபெக்ட் ரூட்ஸ் என்ன இருக்கோ அதை வெளியெடுப்போம். ரைட். √18 9 × 2ன்னு எழுதலாமா? √50 25 × 2ன்னு எழுதலாமா? நான் ஏன் 25 எழுதுறேன்னா 25ங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 25க்கு அப்புறம் 36 × 2 36 × 1ன்னா 50 வராது. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பர்ஃபெக்ட் ரூட்டை நம்ம வெளியெடுக்கிறோம். அடுத்து இதை 49 × 2ன்னு எழுதலாம். ரைட். இதை ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 3 √2, 5 √2, 7 √2. இப்போ அந்த தொடரை நல்லா கவனிக்க முடியுதா? அடுத்து என்ன நம்பர் கண்டிப்பாக வரும்? 2 2 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்போது 9 √2 இருக்குங்க. ஆப்ஷனில் 9 √2 இல்லை. கேள்வியில் எப்படி இருந்துச்சோ அதுபடி 9 √2 நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஒரு ஸ்டெப் நான் மேலே போகிறேன். 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். ரூட்டுக்குள்ளே இருந்துருந்துச்சுன்னா 9 × 9 இருந்திருக்கும். அப்போ 81 × 2. அடுத்து 81 × 2 √62. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 162. கிளியர்? ரைட். 8வது கேள்விங்க. ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. 1/2 ஆஃப் ஏ அப்போ இன்டூ 1/2, 2/5 ஆஃப் பி, 1/3 ஆஃப் சி. இதில் A:B:C ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இதை A/2 ஈக்குவல் டு 2B/5 ஈக்குவல் டு C/3 இப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூமரேட்டரில் மட்டும் நம்பர் இருக்கும் பொழுது, ரைட், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன். 2A ஈக்குவல் டு 3B ஈக்குவல் டு 4C இப்படி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து அந்த நம்பரால் எல்சிஎம்மால் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரேஷியோ கிடைச்சிரும்னு நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப் கிளாஸஸ்ல எல்லாமே பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். நம்ம அதே அப்ளை பண்ணலாம். ரைட். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் 2 டிவைட் பண்ணலாம். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவிஷனில் வருமா? அப்போ டிவிஷனில் வந்துச்சு அப்படின்னா கீழே எழுதலாம். ரைட். என்ன ஆகுது? A/4 ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல், B/5 ஈக்குவல் டு C/6. அப்போ A:B:C மதிப்பு 4:5:6. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4:5:6. இதை நீங்கள் தனித்தனியாக கம்பேர் பண்ணி ரேஷியோஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகேங்க. ரைட். இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் இங்கே இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அதே ஃபார்மேட்லேயே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் 9வது கேள்விங்க. ஒரு அரை
வட்டத்தினுள் மிகப்பெரிய முக்கோணம் வரையப்பட்டுள்ளது. ஒரு அரை வட்டம் இருக்கு, அந்த அரை வட்டத்துக்குள்ள மிகப்பெரிய முக்கோணம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. அப்படின்னா அந்த முக்கோணம் முழுசா கவர் ஆன மாதிரி இருக்கணும், மேல இருந்து கீழே வரைக்கும் டச் ஆன மாதிரி. ஸோ இதுதான் அரை வட்டத்துக்குள்ள வரைஞ்சிருக்க மிகப்பெரிய முக்கோணம்ங்க. அதனுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். அரை வட்டத்தினுள் முக்கோணத்தால் ஆக்கிரமிக்கப்படாத பகுதியினுடைய பரப்பளவை காண்க. எதை கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடங்களை கேட்குறாங்க. ரைட், இந்த இடத்த எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? முக்கோணத்தினுடைய பரப்பளவை அரை வட்டத்தினுடைய பரப்பளவில் கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய இடம் கிடைச்சிருமா? ரைட், இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான முதல்ல அரை வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இந்த முக்கோணம் அப்படிங்கிறது இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வந்துருச்சா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட மதிப்பை கண்டுபிடிச்சு 2 பெருக்குன்னா அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு கிடைச்சிருமா? இதுக்கு 7 சென்டிமீட்டர் பேஸு, ஹைட்டும் 7 சென்டிமீட்டர், அது ரேடியஸாக தான் இருக்கும். ரைட், அப்போ 2 இன்டூ செங்கோண முக்கோணத்துக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ பையோடைய வேல்யூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர், ஆரோடைய வேல்யூ 7, ஸோ 7 இன்டூ 7 மைனஸ் 2 இன்டூ 1/2 இன்டூ பேஸும் 7 தான், ஹைட்டும் 7 தான். ரைட், ஸோ இந்த 7ஐயும் இந்த பை 2 இருக்கு, பை 2 இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 இன்டூ 7 77. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 49 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ரைட், இந்த முக்கோணத்தினால அந்த அரைக்கோளத்துக்குள்ள அடைக்கப்படாத ஆக்கிரமிக்கப்படாத பகுதியினுடைய பரப்பளவாக இருக்குங்க. அடுத்து 10வது கேள்வி. ஸோ 10வது கேள்வி இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம 2-3 டெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். மறுபடியும் இங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் ஒரு கன்வர்ஷனை கொடுத்துருக்கோங்க. ஒரு கனச்செவ்வகத்தை நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு கொடுத்துருக்காங்க 50,000 லிட்டர். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 லிட்டர். நீளம் கொடுத்துருக்காங்க 2.5 மீட்டர். அகலம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. உயரம் ஆழம் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர். ஸோ அப்போ வால்யூம்கான ஃபார்முலா எல் இன்டூ பி இன்டூ ஹைட். இதில் எல் அப்படிங்கிறது 2.5, பி கண்டுபிடிக்க போகிறோம், ஹைட் அப்படிங்கிறது 10. ஆனால் இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்குன்னா மீட்டர்ல இருந்திருக்கு. அப்போ வால்யூம் அப்படிங்கிறது மீட்டர் கியூப்ல தான் இருந்திருக்கணும். ஆனால் கேள்வியில லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்மளுடைய எக்ஸாம்ல எப்பெல்லாம் கேள்வி ஃப்ரேம் ஆயிருக்கோ அப்போ எல்லா டைம்லையுமேங்க மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ற மாதிரியும் கேள்விகளும், சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ற மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் ஃப்ரேம் ஆயிருக்கு. லிட்டர்ல இருந்து மீட்டர் கியூப் எல்லாம் கன்வெர்ட் பண்ற மாதிரி கேள்வி ஃப்ரேம் ஆகல. அதனாலதான் ப்ராக்டிஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறதுங்க 1000 லிட்டருக்கு சமம்ங்க. ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். இப்போ நீங்க மீட்டர் கியூபை லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல பெருக்கிறோம். அப்போ லிட்டரை மீட்டர் கியூபா கன்வெர்ட் பண்றதுக்கு 1000ஆல வகுக்கிறோம். 50,000 லிட்டரை 1000ஆல டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு மீட்டர் கியூபா கன்வெர்ட் ஆயிடும். ரைட், இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். 50 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது வால்யூம். எடுத்து இங்கே யூஸ் பண்ணலாம் 50. ரைட், யூனிட் எழுதாம 50,000 வச்சு கணக்கு போட்டுறக்கூடாது. சரிங்களா? ரைட், எப்பயுமே மென்சுரேஷன் நம்ம கிளாஸ்ல பேசின ஒரு விஷயம், ஒரு கேள்வியை ஃபார்முலா எழுதும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஒரே யூனிட்ல இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் எழுதணும். ரைட், ஓகே. ஸோ 50 ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 25 இன்டூ பி. ரைட், 2 மீட்டர் அப்படிங்கிறது அதனுடைய அகலம். ஸோ தொட்டியினுடைய அகலம் 2 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட், நெக்ஸ்ட் 11வது கேள்வி. ரைட், 11வது கேள்வி நிறைய மாடல் டெஸ்ட்லேயே நம்ம இதை கொடுத்துருக்கோம். ரைட், ரொம்ப சிம்பிளான கேள்வியாகவும் தான் இருக்குது. கேள்வி தான் பெருசாக இருக்குது, அதில் கேட்ட விஷயம் ரொம்ப சிம்பிள். ரைட், என்னன்னா ஒரு தேர்வில் ஒரு மாணவன், ஏன்னு ஒரு மாணவன் எடுத்துக்கலாமா, ஏங்கிற அந்த மாணவன் 25% மார்க் வாங்கியிருக்கான். 60 மதிப்பெண்கள் குறைவாக பெற்று தோல்வி அடைந்தான். அப்போ அவன் பாஸ் ஆகிறதுக்கு 60 மார்க் பத்தல, 60 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான் பாஸ் ஆகிற மார்க்கை விட. மற்றொரு மாணவன் பிங்கிற இன்னொரு மாணவனை எடுத்துக்கலாம். அவன் 50% மார்க் வாங்கி தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை விட 40 மதிப்பெண் வாங்கியிருக்கான். அவன் பாஸ் ஆனது மட்டும் இல்லாம பாஸ் மார்க்கை விட 40 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் மார்க்கை விட 40 மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ரைட், ஓகே.
ஸோ தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்ணை கண்டறியும். பரீட்சையில் நடந்த மொத்த எக்ஸாம் எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறாங்க. ரைட், இதில் நம்ம நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த 2% டிஃப்ரென்ஸும் இந்த 2 மார்க்கினுடைய டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்குங்க. ரைட், 25%க்கும் 50%க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 25%. ரைட், அதாவது ஏங்கிற பையனை விட பிங்கிற பையன் எவ்வளவு சதவிகித மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான் அப்படின்னா 25% மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான். ஏன்னா அவன் 25 தான் வாங்கினான் ஏ பையன், பி பையன் 50 வாங்கியிருக்கான். அப்போ 25% அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த மார்க்கை டிஃப்ரென்ஸ் பார்த்து 20ன்னு எழுதிடக்கூடாது, அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். 100 மார்க்குங்க. ரைட், ஏன்னா இவன் பாஸ் மார்க்கை விட 60 மார்க் கம்மியாக இருந்தான், இவன் பாஸ் மார்க்கை விட 40 மார்க் அதிகமாக இருக்கான். அப்போ வித்தியாசம் 100 மார்க்கா, ரெண்டையும் ஆட் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரைட், 100 மார்க் பாஸ் மார்க்கு, அப்போ இவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பான்? 60 மார்க் கம்மியானா 40 மார்க் வாங்கியிருப்பானா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. ரைட், அப்போ இவன் எவ்வளோ வாங்கியிருக்கான்? 40 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான். அப்போ 140 மார்க் வாங்கியிருப்பானா? ரைட், அப்போ 2 மார்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் 100 மார்க்கா, அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ரைட், அதாவது 60ஐயும் 40ஐயும் கழிக்காம ஏன் கூட்டியிருக்கோங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காமிச்சிருக்கேன். ரைட், இப்போ 25% மார்க்கு தான் 100 மார்க்ஸ். அப்போ 100% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ரைட், இன்டூ 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணாமையே கூட சொல்லிட முடியும். 400 மார்க்குங்கிறது டோட்டல் மார்க்குங்க. ரைட், மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதுதான் டோட்டல் மார்க்கு. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 400 மார்க்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், கிளியராக புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட், இதில் இன்னும் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்கலாம். ரைட், ஸோ பாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 25% மார்க் அப்படிங்கிறது 100 மார்க்கு. சரிங்களா? ரைட், இவன் 60 மார்க் கம்மியாக வாங்கியிருந்தான்ல, அந்த 60 மார்க் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? 25% மார்க்கு 100 மார்க்கு. ரைட், 60 மார்க் கம்மியாக வாங்கியிருந்தான், அந்த 60 மார்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சு சேர்த்திடலாமா? அப்போ 25 × 60 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 25 அப்படியே கேன்சல் பண்ணால் 4 முறை, 4ஆல் அதை கேன்சல் பண்ணால் 15% அப்படிங்கிறது அந்த பையன் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு 15% ஏ பாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாமா? 25%ல் 15% சேர்த்தணும் அப்படின்னா 40% அப்படிங்கிறது பாஸ் பர்சன்டேஜ். பாஸ் மார்க் கேட்குறாங்க அப்படின்னா பாஸ் மார்க்கையும் நம்மளால சொல்ல முடியும். ரைட், இந்த கேள்வியில் கேட்டதை விட அந்த கான்செப்ட் நிறைய புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இன்னும் நிறைய கேள்விகள் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் இந்த கேள்வி நம்ம மாடல் டெஸ்ட்டில் கொடுத்துருந்தோமோ இதே மாதிரியான கேள்வி, அதே கேள்வி கிடையாது, வேற கேள்விகள் கொடுத்துருந்தோம். அந்த இடங்கள்லையும் நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ் மார்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஏங்கிற பையன் 25% மார்க் வாங்கியிருக்கான், அதுதான் 100 மார்க்கு. 60 மார்க்கு கம்மியாக ஃபெயில் ஆகிட்டான், அந்த 60 மார்க்கு சேர்த்திட்டா பாஸ் மார்க் கிடைச்சிருமா? 160 மார்க் அப்படிங்கிறது பாஸ் மார்க். இப்போ நான் எப்படி ஏங்கிற பையன்லேருந்து சொன்னனோ அதே மாதிரி பியில இருந்தும் சொல்லலாம். ரைட், இதில் எப்படி வேணாலும் கேள்வி ஃப்ரேம் ஆகலாம். பாஸ் மார்க்கு, பாஸ் பர்சன்டேஜ், ஏ எவ்வளோ மார்க் வாங்கினா, பி எவ்வளோ மார்க் வாங்கினா அப்படிங்கிற எதை கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியுங்க. ரைட், அப்போ ஏ வாங்கின மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க், பி எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பான் அப்படின்னா ரைட் 200 மார்க். 40 மார்க்கை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 160ங்கிற பாஸ் மார்க் ஆயிரும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 12வது கேள்விங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகள் மற்றும் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கு இடையிலான வேறுபாடு. ரைட், அதாவது 4 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல வட்டி எவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படின்னா 42 ரூபா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 5% தான் அந்த 42 ரூபா. ரைட், எதை கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்க. அப்போ 100% கேட்குறாங்க. ரைட், ஸோ அப்போ 42 × 100 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு எக்ஸ். 5ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 முறை, 2 × 42 84, ஒரு 0, 840 ரூபா அப்படிங்கிறது அசல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், நீங்கள் பிஎன்ஆர் பை 100 மைனஸ் பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 42 ரூபான்னு இப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே தான். இல்லை டேரெக்டாகவே எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5% வட்டி, அந்த 5% தான் 42 ரூபா. இதே 2 வருஷமா இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷத்துக்கு 2 × 5 10% தான் அந்த காசுன்னு ஈக்குவல் பண்ணியிருப்போம். ரைட், ஸோ அடுத்து 13வது கேள்விங்க. 13வது கேள்வியில் 20% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலான வேறுபாடு 182 ரூபா. அசல் தொகையை காண்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா சம் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன்டூ
100 cube divided by r square into 300 plus r. இந்த டிஃப்ரென்ஸ் கம்பல்சரி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம குரூப் 1 மாடல் டெஸ்ட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகிருந்துச்சுங்க. ரைட், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 3 இயர்ஸில் கேட்குறது. ஏன்னா 2 இயர்ஸ் அப்படிங்கிறது நிறைய முறை கேட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. 152 இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் 20%. அப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் 400 இன்ட்டு 320. ரைட், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல் அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அடுத்தது இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை. இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16. மறுபடியும் இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8. இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 76. ரைட், மறுபடியும் 4 38 19 2. ஸோ 125 இன்ட்டு 19 2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 1187 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது அசலாக கிடைக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1187 ரூபா 50 பைசா. இந்த ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதே 2 வருஷம் அப்படின்னா சம் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன்டூ 100 by r the whole square அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அடுத்து 14வது கேள்விங்க. ஒரு நெட்டாண்டு சமவாய்ப்பாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ ஒரு லீப் இயர் அப்படின்னா 366 நாட்கள் இருக்கும். அதில் 52 வாரம் போக மீதி எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கும். அந்த 2 நாள் என்னென்ன காம்பினேஷனில் இருக்கிறதுக்கான பாசிபிள் அப்படின்னா, அந்த 2 நாள் ஃபர்ஸ்ட் நாள் சண்டேவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் மண்டேவாக இருக்கும். முதல் நாள் மண்டேவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ரைட், மொத்தம் இந்த மாதிரி 7 பாசிபிள் இருக்கலாம். என்எஃப்எஸ் அப்படிங்கிறது 7. எனக்கு என்ன கிழமை வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை வேணும்னு கேட்குறாங்க. எத்தனை காம்பினேஷனில் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா, சண்டே மண்டேல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, சாட்டர்டே சண்டேல ஒரு சண்டே இருக்குது. அப்போ மொத்தம் 2 பாசிபிள். அப்போ ஆன்சர் 2/7. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், 2/7 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சார் 366 நாள் இருக்குல்ல, அப்போ கீழே 366 போடக்கூடாதா? எப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேள்விகளாக இது ஃப்ரேம் ஆகிருக்கோ அப்போ எந்த இடத்துலையும் வந்து 1/2, 1/7, 2/7, 3/7, 4/7 தான் ஆப்ஷனில் இருந்திருக்கு. இந்த 7/36 எல்லாமே 366 இருந்தது இல்லை. நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒருவேளை இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ரைட், 366 நாட்களில் தான் ஒரு நாளுங்க. ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் அப்படின்னா 7 கிழமைகளில் ஒரு கிழமையாக தானே இருக்கணும். அப்போ நமக்கு அது எத்தனை நாளில் கவுண்ட்னு பார்க்கக்கூடாது. அந்த 7 கிழமையில என்ன கிழமைன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்எஃப்எஸ் அப்படிங்கிறது 7 மட்டும்தான், 366 கிடையாது. கிளியர்? அப்போ 2/7 அப்படிங்கிறத ஆன்சருங்க. அடுத்து 15வது கேள்வி. 3 பெண்களினுடைய சராசரி எடை 4 கிலோ அதிகரிக்கிறது. அவர்களில் ஒருவர் 100 கிலோ எடை கொண்டவர். அவருக்கு பதிலாக வேறு ஒரு பெண் வரும் பொழுது புதிய பெண்ணின் எடை அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 பெண்கள் இருக்காங்க. அந்த 3 பெண்கள்ல ஒரு பெண்ணினுடைய எடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோ. அவங்க அந்த குரூப்ல இருந்து வெளியே போயிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒருத்தங்க ரீப்ளேஸ் ஆகுறாங்க. அப்படி ரீப்ளேஸ் ஆகும் பொழுது 100 கிலோ வெயிட் இருக்க பொண்ணு வெளியே போயிட்டு 100 கிலோ வெயிட் இருக்க பெண்ணே உள்ள வந்துச்சு அப்படின்னா ஆவரேஜோ டோட்டலோ மாறாது. அதை விட கம்மியா வந்தாங்க அப்படின்னா குறையும் ஆவரேஜ். அதை விட அதிகமான வெயிட் வந்தாங்கன்னா ஆவரேஜ் அதிகரிக்கும். இங்க ஆவரேஜ்ல 4 கிலோ அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா 100 கிலோவை விட அதிகமான ஆள் உள்ள வராங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், 3 பெண்களுடைய சராசரி 4 உயருது அப்படின்னா 3 × 4 டோட்டல்ல 12 உயருது. அப்ப வெளியே போனவங்களை விட 12 கிலோ அதிகமா இருக்கிறவங்க உள்ள வராங்க. வெளியே போனவங்க 100 கிலோ, அதுல 12 கிலோ அதிகமா இருக்கவங்க வந்தாங்க அப்படின்னா புதுசா வந்தவங்களுடைய வெயிட் 112 கிலோ. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், அடுத்து 16வது கேள்வி. 0.4777 எக்ஸெட்ரா இந்த நம்பரை 0.47 பார் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா பார் கீழே என்ன நம்பர் இருக்கோ அது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட், இதை எப்படி தசம என்ன பின்னமா மாத்துறது அப்படின்னா, புள்ளி இல்லாம அந்த கேள்வி அப்படியே எழுதிக்கிட்டு அதுல பார் ஆகாததா மைனஸ் பண்ணணும். பார் ஆகாதது 4, அதை மைனஸ் பண்றோம். டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் நம்பர் கீழே வரப்போகுது. பார் ஆயிருந்தா 9 போட போறோம். பார் ஆகலின்னா 0. பார் ஆனது இருக்கனால ஒரு நம்பர் இருக்கனால 9, பார் ஆகாம ஒரு நம்பர் இருக்கனால 0. அவ்வளவுதான் விஷயம்.
ஸோ 43 டிவைடட் பை 90 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி, 43/90. 2018 குரூப் 4 எக்ஸாம்ல இருந்தேங்க ரைட், இந்த மாதிரி தசம எண்களை பின்னமாக மாற்றுற கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அடுத்து குரூப் 4 தான் எழுத போகிறோங்கிறதுக்காக இந்த ஒரு கேள்வியை நான் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ இதோட மொத்தம் 16 ஆப்டிடியூட் டாபிக் வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 17லிருந்து 25 வரைக்கும் ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ ரீசனிங்கில் 10 கேள்விகளுக்கு பதிலாக 9 கேள்விகள் கொடுத்துருக்கோங்க. ரைட், ஸோ 1 என்பது 2, 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இது ஏற்கனவே நம்ம டெஸ்ட்ல கொடுத்த கேள்வியை தான் திரும்ப கொடுத்துருக்கேன். ரைட், 8 மாடல் டெஸ்ட், இது 8வது மாடல் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நடந்த கிட்டத்தட்ட 5 மாடல் டெஸ்ட்ல நம்ம இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேள்விகளே கொடுத்துட்டு இருந்திருக்கோம், வேற வேற கேள்விகளாக. ரைட், இந்த ஒரு கேள்வி நான் எக்ஸாம்ல மறுபடியும் டெஸ்ட்ல கொடுத்த கேள்வியை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் ஒரு சிலருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, அதை இன்னொரு முறை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு கனச்சதுரம் அப்படின்னா, ஒரு கியூப் அப்படின்னா மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். மேலே கீழே முன்னாடி பின்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத கேர்ஃபுல்லாக கவனிங்க. 1 என்பது 2, 4, 6க்கு அருகில் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேல டாப்ல 1 இருக்குங்க. இந்த 2, 4, 6 எல்லாம் எங்க இருக்கும்? சுத்தி இருக்கக்கூடிய பக்கங்கள்ல இருக்குமா? முன் பக்கத்துல, பின் பக்கத்துல, வலது பக்கத்துல, இடது பக்கத்துல, ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட், இந்த 4 இடத்துல அது இருக்குங்க. ஸோ பாட்டம்ல என்ன இருக்கும்னு இன்னும் தெரியல. இன்னும் பாட்டம்ல என்ன இருக்கலாம்? இன்னும் இதுல என்ன நம்பர் வரல? 1, 2, 3, 3 வரல, 5 வரல. அப்ப பாட்டம்ல 3 இருக்கலாம், இல்லாட்டி 5 இருக்கலாம். ரைட், இன்னொரு இடத்துல 5 வரலாம், இல்லாட்டி 3 வரலாம். புரிஞ்சுக்க முடியுதா? மொத்தம் 6 நம்பர்ஸுங்க. அதுல மேல 1 இருக்கு, மீதி இருக்கக்கூடிய 2, 4, 6 சுத்தி தான் இருக்க போகுது. அப்போ சுத்தி இருக்கக்கூடிய பக்கங்களே இன்னொரு பக்கம் மிச்சம் இருக்கு நம்பர் போடாம. அதே மாதிரி பாட்டம்லயும் நம்பர் போடாம இருக்கு. இதுல மிச்சம் 2 நம்பர் இருக்கு, 3, 5. இது எந்த இடத்துல வேணாலும் எது வேணாலும் வரலாம். அதனாலதான் 2 இடத்துலயும் நம்ம அதை பிளேஸ் பண்ணி காமிச்சிருக்கோங்க. ரைட், இப்போ 2க்கு ஆப்போசிட்டா 6 இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில தெளிவா. இங்க பாருங்க, 1க்கு அருகில 2, 4, 6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர 2, 4 அருகில இருக்குமா எதிர்ப்புறத்துல இருக்குமான்னு சொல்லல. 2, 6 அருகில இருக்குமா எதிர்ப்புறத்துல இருக்குமான்னு சொல்லல. 6, 4 அருகில இருக்குமா எதிர்ப்புறத்துல இருக்குமான்னு சொல்லல. அது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? அப்ப 2, 6 ஆப்போசிட்டா இருக்குமா அப்படின்னா உறுதியா சொல்ல முடியாது. அதனால இது தவறு. ரைட் சார், இப்போ நீங்க 2 வந்து லெஃப்ட்ல வச்சுக்கோங்க சார், 6 ரைட்ல வச்சுக்கோங்க. அப்ப 2, 6 வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கு தானே, ஏன் அதை தப்புன்னு சொல்றீங்க? ஏன் நீங்க லெஃப்ட் ரைட் வைக்கிறீங்க? ரைட், 2 லெஃப்ட்ல வைங்க, 6 வந்து ஃப்ரண்ட்லயே வைங்க. ஃப்ரண்ட்லயே வச்சோம் அப்படின்னா பக்கத்துலயே தானே இருக்கு. அப்படியும் இருக்கலாம் இல்ல, கேள்வியில் அதை மென்ஷன் பண்ணல இல்ல. அப்ப நம்மளா யூகிச்சு எதையும் எழுதக்கூடாது சார். அப்ப நீங்க எப்படி மேல 1 எழுதணும், கீழே 3 எழுதணும்லாம் எழுதுனீங்க அப்படின்னா, மேல 1 இருக்கிறது மேலங்கிறது கிடையாது, எங்க வேணாலும் அதை வச்சுக்கலாம். 1க்கு அருகில 2, 4, 6 இருக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை மேலன்னு எழுதி காமிச்சிருக்கோம். ஒருவேளை அதை கீழே கூட வச்சிருக்கலாம். சரிங்களா? ரைட், அடுத்து 1, 3 அட்ஜசன்ட்னு சொல்லியிருக்காங்க. ரைட், 1, 3 அட்ஜசன்ட்டா அப்படின்னா 100% சொல்ல முடியாது. ஏன்னா 3 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 1க்கு அட்ஜசன்ட்னு சொல்லலாம். ஒருவேளை 3 இங்க இருந்துச்சுன்னா 1க்கு ஆப்போசிட்னு சொல்லலாமா? அப்ப 3 எந்த இடத்துல இருக்குன்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியாது இல்ல. அதனால அது தவறு. 3, 5 அட்ஜசன்ட்டான்னு கேட்குறாங்க. இங்க 3 இருந்தா இங்க 5 இருக்கும், இங்க 5 இருந்தா இங்க 3 இருக்கும். எங்க இருந்தாலும் அது அட்ஜசன்ட் தானே. அடிப்பகுதி இந்த மேல சுத்தி இருக்கக்கூடிய 4 பக்கத்துல தானே கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அதுக்கு அருகில தான் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? 3rd ஒன் அப்படிங்கிறது கரெக்ட். 4th ஒன், 3 வந்து ஆப்போசிட் டு 5 கண்டிப்பா கிடையாது. ரைட், ஏன்னா 3 சைட்ல இருக்கு அப்படின்னா 5ங்கிறது அடியில இருக்கு. அப்ப அட்ஜசன்ட்ல மட்டும்தான் இருக்கு, ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்றது தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 வந்து அட்ஜசன்ட் டு 5, 5க்கு அருகில 3 உள்ளது அப்படிங்கிறது சரி. இந்த டைப் ஆஃப் கேள்வி ரொம்ப நம்ம மாடல் டெஸ்ட் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த குழப்பமும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 5 கேள்விகளுக்கு மேல இதே கான்செப்ட்ல நம்ம பார்த்துருக்கோம் மாடல் டெஸ்ட்ல. அடுத்து 18வது கேள்விங்க. இன்னைக்கு திங்கட்கிழமைங்க. ஸோ டுடே மண்டே ஆஃப்டர் 61 days என்ன கிழமை?
61 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆனா இந்த ஒரு கேள்வியில இந்த ஆஃப்டர்ங்கிற ஒரு வார்த்தை, பிறகுங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேரை கன்ஃபியூஸ் ஆக்கியிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட அந்த டவுட்டை கேட்டிருந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டவுட்டை இதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியை பர்டிகுலராக மாடல் டெஸ்ட்ல இப்போ நான் கொடுத்ததுக்கான காரணங்க. ரைட். 61 நாளில் எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்னு செக் பண்ணணுங்க. 61 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா மீதி 7 8 56 போக மீதி 5 இருக்குங்க. ரைட். அப்போ திங்கட்கிழமையிலேருந்து 5 நாளை கூட்டணும். மண்டேலேருந்து 5 நாளை கூட்டணும் அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ரைட். சாட்டர்டே அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர். இதில் வந்த நிறைய பேருக்கான டவுட் என்னன்னா, சார் ஆஃப்டர் 61 டேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 62வது நாளை கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா ஆஃப்டர் 61 நாளைக்கு அப்புறம் தானே கேட்குறாங்க. ரைட். அப்போ 61 நாளைக்கு அப்புறம் 62வது நாளை கண்டுபிடிக்கணுமா? இதே கேள்வி பிஃபோர் 61 டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 61 நாளுக்கு பின்னாடி போய் 62வது நாளை கண்டுபிடிக்கணுமாங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்டது. நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ரைட். அந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்தனால நான் இந்த மாடல் டெஸ்ட்லையும் அதை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, இந்த ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்றிலிருந்து ப்ரெசன்ட்ல இருந்து போறனால மட்டும்தான் அந்த ஆஃப்டர்ங்கிற வார்த்தையை தவிரங்க 62வது நாளை கண்டுபிடிங்கன்னு கிடையாதுங்க. கேள்வியில என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுல எவ்வளவு ஆட் டேஸ்ன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா போதுங்க. அப்போ 61 நாள் ஆஃப்டர் 61 டேஸ், 61 நாட்களுக்கு பிறகு. ஏன் இந்த பிறகுனா ப்ரெசன்ட், தற்போதுல இருந்து இனிதான் அது வரப்போகுதுங்கிறனால பிறகுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பிறகுங்கிற வார்த்தை 62வது நாளை குறிக்கல, 61 நாளை மட்டும் கண்டுபிடிச்சு அதுக்கான ஆட் டேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அப்போ 10 நாட்களுக்கு முன்பு அப்படின்னா 10வது நாள் கண்டுபிடிச்சு அதில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கோ அதை வச்சு கணக்கு போட்டால் போதுங்க. ரைட். பிஃபோர் 10 டேஸ் அப்படின்னா ரைட் 10 நாளைக்கு மட்டும் முன்னாடி கண்டுபிடிச்சா போதுமே தவிர அதில் 11வது நாள் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அந்த ஆஃப்டர், பிஃபோர், பிறகு, முன்புங்கிற வார்த்தை கிளியராக புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ரைட். அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாட்டர்டேங்க. 19வது கேள்விங்க. ஒரு சங்கேத மொழியில் ஆங்கில அகர வரிசையில் உயிர் எழுத்துக்களை கடைசியிலும் மற்ற எழுத்துக்களை முதலில் இருந்து அமையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைந்த எழுத்துக்களில் அசல் ஆங்கில அகர வரிசையில் எழுத்துக்கள் இடங்களை குறிக்கின்றன எனில் மெட்டா META என்பது குறியீடே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆல்பபெட்ஸ் நான் எழுதுறேன். ஏ, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, வவல்ஸ், இந்த ஆல்பபெட்ஸ்ல வவல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆங்கில உயிர் எழுத்துக்கள் AEIOU, அதை கடைசீட்டில் எழுதிக்கோங்க, மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸை முன்னாடி எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க. அங்கே சொன்னதை அப்படியே எழுதலாம். இதுல AEIOU 5 எழுத்துக்கள், அந்த கடைசி 5 எழுத்துக்களாக அதை நான் மாத்துறேன். ரைட். இங்க ஏ எழுதுறேன், இங்க இ எழுதுறேன், இங்க IOU, வவல்ஸை கடைசியா எழுதிட்டேன். ரைட். மீதி இருக்கக்கூடியதை நான் முன்னாடி எழுதுறேன், வவல்ஸை விட்டுட்டு எழுத போறேன். ரைட். இப்போ ஏ நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ இங்க என்னதான் எழுதணும்? பி எழுதணும். அடுத்து இங்க சி, இங்க டி. ரைட். இ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரிஜினல் ஆல்பபெட் கூட கம்பேர் பண்றதுக்காக அந்த லைனை நான் ஆரோ மார்க் போடுறேங்க. ரைட். ரைட். இ தான் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லைங்களா, வவல்ஸ்ல வந்துருச்சுல்ல. ரைட். இக்கு அப்புறம் F, G, H, I வவல்ஸ்ல எழுதிட்டோம், திரும்ப எழுத வேண்டாம். J, K, L, M, N, வவல்ஸ்ல O எழுதியாச்சு. அடுத்து P, Q, R, S, T, வவல்ஸ்ல U எழுதியாச்சு, இங்க ரிப்பீட் பண்ண வேண்டாம். V, W, X, Y, Z. ரைட். இப்போ META எங்க இருக்குன்னு பாருங்க. META இந்த டேர்ம்ல நம்ம மாத்தி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ M என்ன ஆல்பபெட் குறிக்குதுங்க? ஸோ M அப்படிங்கிறது Qவா? அடுத்து E அப்படிங்கிறது Gயா? அடுத்து T அப்படிங்கிறது Y, ஏங்கிறது B. ஸோ ஆன்சர் QGYB அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி, QGYB.
இந்த பேட்டர்ன் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருச்சு எக்ஸாமில் அப்படிங்கிறத பாருங்கள். டெஸ்ட்டில் எவ்வளோ பேருக்கு அது புரிஞ்சிருந்துச்சு. அங்கே சொன்னதை எடுத்து எழுதிட்டு யோசிக்கணுங்க. ரைட், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரைட், ஆல்ஃபபெட்டை வந்து வவ்வல்ஸை கடைசீட்டில் எழுதுங்க, மீதி முன்னாடி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த லைனை படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை முதல்ல எழுதணும். அதை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் உங்களால் கவனிக்க முடிஞ்சிருக்கும், அதுலேருந்து ஆன்சரும் பண்ணியிருக்க முடியும். அதை எழுதாமையே இது என்ன பேட்டர்ன் யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சிருக்கவே முடியாது. ரைட், நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. சார் இது ஆன்சரே போட தெரியல சார், நான் ஆன்சர் போடவே இல்லை, எப்படி போடணும்னே தெரியல அப்படின்னு யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க நீங்கள் என்ன பண்ணீங்கிறத கவனிங்க. ரைட், இந்த ஒரு ஆல்ஃபபெட்ஸ் அவங்க சொன்ன ஃபார்மேட்டை எழுதாமல் யோசிச்சிருக்கீங்க. எழுதாதனால தான் அதை என்ன பண்ணணுங்கிறது தெரியல. அதை எழுதியிருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் சொல்லியிருக்க முடியும். ரைட், அடுத்து 20வது கேள்விங்க, பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஒரு புகைப்படத்தில் உள்ள ஆணை குறிப்பிட்டு ஒரு பெண் சொன்னது, அவனுடைய சகோதரனின் தந்தை என். ஒரு பெண்ணு தான் பேசுறாங்க, போட்டோல ஒரு ஆண் இருக்காரு, அவரை காமிச்சு ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண். ஸோ பெண்ணுங்கிறதுனால லேடி சர்க்கிள் பண்ணிக்கலாம், ஃபீமேல் அப்படிங்கிறதுனால. ரைட், என் தாத்தாவின். ரைட், இந்த பெண்ணுக்கு யார் தாத்தா? அந்த பெண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா. இது அந்த பெண்ணினுடைய தாத்தா. தாத்தாவின் ஒரே மகன், தாத்தாக்கு ஒரே ஒரு மகன் தான், கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய அப்பாவா இருப்பாங்களா? ரைட், முடிஞ்சு இதோட ஸ்டேட்மெண்ட். நம்ம எப்பயுமே கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு, என் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும், என்னுடைய இல்லாட்டி உன்னுடைய என்ன சொல்றாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எங்க ஸ்டேட்மெண்ட் முடியுதோ அந்த இடத்துல யாருக்கிட்ட நிக்கிறோமோ அவங்க யாருன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்ப என் தாத்தாவின்னு சொன்னனால இந்த பெண்ணுக்கு ஒரு அப்பா, இந்த பெண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ யார் வேணா இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா தாத்தா, தாத்தாவின் ஒரே மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணினுடைய அப்பா. இதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். இவங்க யாருன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அவனுடைய, யாருங்க அந்த அவன்? அந்த போட்டோல இருக்கக்கூடிய அவனுடைய சகோதரனின் தந்தை. இந்த போட்டோல இருக்கிறவனுக்கு ஒரு சகோதரன் இருக்காரு, அந்த சகோதரனுடைய தந்தை தான். இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நம்ம யாருக்கிட்ட இருந்தோமோ அவருங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த போட்டோவுக்கு ஒரு சகோதரன் இருக்கான், அந்த சகோதரனுடைய சிஸ்டர் தானே இந்த பேசிட்டு இருக்க அந்த லேடி கூட. ரைட், இப்ப கேள்வி என்னன்னா, அந்த ஆணிற்கு அந்த பெண் என்ன உறவு? இதுதான் அந்த பெண், பேசிட்டு இருக்க பெண், இதுதான் அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஆண். ரைட், அந்த ஆணுக்கு அந்த பெண் என்ன உறவு அப்படின்னா கூட பிறந்தவங்க, அது அவங்க ஃபீமேல் அப்படிங்கிறதுனால சிஸ்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சகோதரி அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு பாருங்க. ரைட், அவனுடைய சகோதரனின் தந்தை, ரைட், அவனுடைய சகோதரனின் தந்தை என் தாத்தாவின் ஒரே மகன், என் தாத்தாவின் ஒரே மகன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு வரையறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அதனாலதான் எண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரைட், இங்க மை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். மை கிராண்ட் ஃபாதர். அப்ப அந்த பேசிட்டு இருக்க பொண்ணுக்கு கிராண்ட் ஃபாதர் அப்படி இருக்காங்க, அப்பா இருக்காங்க இல்லாட்டி அம்மா இருக்காங்க, அவங்களுடைய அப்பா கிராண்ட் ஃபாதர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ஒன்லி சன், அந்த அந்த பேசிட்டு இருக்க பொண்ணுடைய அப்பா. ரைட், ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர், அவனுடைய சகோதரனுடைய அப்பான்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ரைட், 21வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. 20வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 21. ஸோ இதுவுமே வந்துட்டு பொறுமையா கேள்வியை படிச்சு சொன்னதை எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிட முடியும். எழுதாம அந்த கேள்வி திரும்ப திரும்ப படிச்சோம் அப்படின்னா எப்படி கணக்கு போடணுங்கிறது தெரியாது. நம்ம முதல் கிளாஸ்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம் அதுதாங்க. இப்ப ஏ வந்து பிஏ விட 3 மடங்கு வயது மூத்தவருங்க. ஏ ஈக்குவல் டு 3B. 4 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட், சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவை விட 2 மடங்கு, அப்ப 2A. ரைட், 4 ஆண்டுகளுக்கு பிறகு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவினுடைய வயசு 31. இப்ப பி அண்ட் சியினுடைய பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏ வந்து பிஏ மாதிரி 3 மடங்கு, அடுத்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மடங்கு ஏ கூட கம்பேர் பண்ணும் பொழுது 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏவுடைய வயசு 31. இப்ப ஏவினுடைய பிரசன்டேஜ் கண்டுபிடிச்சிட முடியுமா? 4 வருஷத்துக்கு அப்புறம் தானே 31. அப்ப 31 வயசுல 4 வயசை குறைச்சிட்டோம் அப்படின்னா ஏக்கு 27 வயசு. இது ஏவினுடைய பிரசன்டேஜுங்களா? ரைட், இதுல இருந்து இங்க வரலாம். ஏவோடைய வயசு 27 ஈக்குவல் டு 3B. இந்த 3 கீழே வந்துச்சு அப்படின்னா 9 அப்படிங்கிறது பியினுடைய பிரசன்டேஜா? ஸோ பியினுடைய பிரசன்டேஜ் 9. 9ங்கிறது 2 ஆப்ஷன்ல இருக்கு. 9ங்கிறது 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, ரைட். அப்போ நம்ம சியினுடைய வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ரைட், இங்க வரலாம். சிக்கு
4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சி வந்து 2 மடங்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏவினுடைய தற்போதைய வயது 27. இதுல 4 வயசை குறைச்சோம் அப்படின்னா 23 வயசு எப்போ அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் 4 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிஃபோர் 4 இயர்ஸ், ரைட்? இங்க எடுத்துட்டு வரலாம். சி ஈக்குவல் டு 2 இன்டூ 23, சி ஈக்குவல் டு 46 வயசு. எப்போங்க? 46 ஆப்ஷன்ல இருக்கு, கேர்ஃபுல்லா எழுதணும். 46 எப்பங்க? பிஃபோர் 4 இயர்ஸுங்க. நமக்கு என்ன வேணும்? ப்ரெசன்ட் தானே வேணும். 4 வருஷத்தை கூட்டிக்கலாமா? 46 வயசுல 4 வயசை கூட்டணும் அப்படின்னா 50 வயசு சிக்கு எப்போ அப்படின்னா ப்ரெசன்டேஜுங்க. ரைட். அப்போ இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சிக்கு வந்து பிக்கு வந்து 9 வயசு, சிக்கு வந்து 50 வயசு. ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த கேள்வி கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்வியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக லாஜிக்கே கிடையாது. ரொம்ப நீங்கள் யோசிக்காமே கணக்கு போட்டுட்டு வரலாம். ரைட்? எப்போ அப்படின்னா இதை எழுதணும், இதை எழுதணும், இதை எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் கணக்கு போட ஆரம்பிக்கணும். எழுதாமல் கேள்வியை எத்தனை முறை படித்தாலும் நம்ம கணக்கு போட முடியாமல் போயிருங்க, புரியாமல் போயிருங்க கேள்வி. அடுத்து 22வது கேள்வி. இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். அந்த இமேஜில் மிஸ் ஆன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ 5 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு 5 10, 3 இன்ட்டு 4 12, 120. 120 10ஆல் டிவைட் பண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் 12. அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் பெருக்கலாம். 5 இன்ட்டு 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 5 10, 6 இன்ட்டு 3 18, 180. இதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18. ரைட். அதே மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 9. ஸோ 10, 18, 180. அதையும் 10ஆல் டிவைட் பண்ணால் 18. உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் 18ங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. எல்லா நம்பரையும் 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் பெருக்கிறோம், அதுக்கப்புறம் அதை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 10ஆல் டிவைட் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் லாஜிக் கிடையாதுங்க. முதல் 2 இதில் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க, 3ஆவதுலேயும் அதே பேட்டர்ன் அப்ளை பண்ணுறோம். ஸோ 23வது கேள்வி ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. கண்டிஷன் கேள்வி தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. கண்டிஷனை தவிர மீதி மொத்தம் 5 டைப் ஆஃப் கான்செப்ட் நம்ம வந்து இது படிச்சிருப்போம். கண்டிஷன் கேள்வியை தவிர மீதி 3 கேள்வி மீதி 4 டைப்புமே ரொம்ப சிம்பிள். ஸோ மேலே உள்ள தொடரில் எத்தனை மெய் எழுத்துக்களுக்கு உடனடி முன்பாக ஒரு மெய் எழுத்தும் உடனடி அடுத்து ஒரு எண்ணும் உள்ளதுன்னு கேட்குறாங்க. So how many such a consonants are there in the above arrangement, each of which is immediately preceded by a consonant and immediately followed by a number? ஒரு கான்சனண்ட்டுக்கு ப்ரீவியஸாக ஒரு கான்சனண்ட்டும் ஒரு கான்சனண்ட்டை தொடர்ந்து நம்பர் வர மாதிரியும் எத்தனை கான்சனண்ட் இருக்குன்னு கேள்வி. ஒரு கான்சனண்ட்டுக்கு ப்ரீவியஸாக ஒரு கான்சனண்ட்டை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வர மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எத்தனை கான்சனண்ட் இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணலாம். ஒரு கான்சனண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ரீவியஸாக கான்சனண்ட் இருக்கா, அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். இல்லை இப்படி கூட செக் பண்ணுங்க. ஒரு நம்பரை மட்டும் பாருங்க, நம்பருக்கு முன்னாடி 2 கான்சனண்ட் இருக்கா. நம்ம செக் பண்ணுறது தான். ரைட்? எப்படி நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதோ அப்படி செக் பண்ணலாம். நான் நம்பரை மட்டுமே கவனிக்கிறேன். இங்கே நம்பர் இருக்கு, அந்த கான்செப்ட்ல இல்லை. இங்கே நம்பர் இருக்கு, இங்கே ஒரு லெட்டர், இங்கே ஒரு லெட்டர் இருக்கு. ஆனால் இது கான்சனண்ட், இது வவ்வல். கான்சனண்ட் வேற, வவ்வல் வேற, மெய் எழுத்து வேற, உயிர் எழுத்து வேற. ரைட்? அப்போ டி அப்படிங்கிறது அந்த கண்டிஷனுக்குள்ள வரல. அடுத்து நான் இங்கே வரேன், இங்கே நம்பர் இருக்கு, இங்கே பார்க்குறேன். ரைட்? கரெக்டா இருக்கா? இதுவும் கான்சனண்ட், இதுவும் கான்சனண்ட், இது நம்பர். அப்போ DF1 அப்படிங்கிறது 1 இந்த கண்டிஷன்ல வந்திருக்குங்க. அடுத்த நம்பர்கிட்ட பார்க்குறேன். ரைட்? இங்கே நம்பர் இருக்கு, ஆனால் இங்கே கான்சனண்ட் இல்லை. இங்கே நம்பர் இருக்கு, இங்கே கான்சனண்ட் இல்லை. இங்கே நம்பர் இருக்கு, இங்கே கான்சனண்ட் இல்லை. இங்கே நம்பர் இருக்கு, இல்லை. இங்கே நம்பர் இருக்கு, இங்கேயும் கான்சனண்ட், இங்கேயும் கான்சனண்ட். இதுவும் அதே கண்டிஷன்ல இருக்கு. NP6 அதாவது இதுவும் கான்சனண்ட், இதுவும் கான்சனண்ட், இது நம்பர். அப்போ 2 இது அந்த கண்டிஷன்ல இருக்கு. கேள்வி எத்தனை கான்சனண்ட் இந்த கண்டிஷனுக்குள்ள வருது அப்படின்னா 2 கான்சனண்ட் இந்த சீரீஸ்ல அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா கவனிக்கணும். கான்சனன்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி 2 கான்சனன்ட்ஸ் இருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் 24வது கேள்வி. அடுத்த நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. 12 7 21 16 30 கமா எக்ஸட். நெக்ஸ்ட் ஒன். இப்போ எங்கெல்லாம் சீரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதோ ஆல்டர்னேட் சீரீஸை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதுல இருந்து 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21, இதுல இருந்து 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30. ரைட்? அடுத்த நம்பர் ஒருவேளை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் 39 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இந்த டேஷை ஃபில் பண்ணக்கூடியது இந்த சீரீஸ். அப்போ இதை செக் பண்ணலாம். 7ல இருந்து அதே
9 ஆட் பண்ணால் 16, மறுபடியும் அதுலேருந்து 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 25ங்க. ஸோ லாஸ்ட் 25வது கேள்வி. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரைட். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி ஃப்ரேம் ஆகும் 10 ரீசனிங்கில். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வந்து மாடல் டெஸ்ட்டில் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எந்த குறியீடு அல்லது எண்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்று எடுத்து எழுத போகிறோம். என்னென்னா எக்ஸையும் அதாவது மல்டிப்புளையும் டிவிஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். 8 டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்புள் 9 ப்ளஸ் 3 மல்டிப்புளுக்கு பதிலாக டிவிஷன் 5 ஈக்குவல் டு 45. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். 18யும் 9யும் பெருக்கும் பொழுது 162 ப்ளஸ் 3 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 45. இது எல்சிஎம் எடுத்து டிவைட் ஆட் பண்ணாலும் 45 வரப்போகிறது கிடையாது. 45 வரப்போகுது கிடையாதுங்கும் போது நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்தாவே இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 18 டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ் 9 ப்ளஸுக்கு பதிலாக டிவிஷன் 3 இன்டூ 5 ஈக்குவல் டு 45. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 வகுத்தல் 3 இன்டூ 5 ஈக்குவல் டு 45. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 9 இன்டூ 5 ஈக்குவல் டு 45. ஸோ ரெண்டு பக்கமும் 45 ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் பி சரிங்க. ரைட். ஸோ நம்ம டோட்டலாக ஒரு 25 கேள்விகள் பார்த்துருந்தோம். நான் முதல்லே சொன்னேன் அந்த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுற கேள்விகள் வந்து ஒன்று கேட்டிருக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து 25 கேள்விகள் வந்துருச்சேன்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதனால் அதை கடைசியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா இதனுடைய கவுண்ட் இந்த சைடை எவ்வளவா பிரிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த லைன்ஸ் 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 செக்மெண்ட்டாக லைன் பிரிச்சிருக்கா? ரைட். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 4 கியூப் அப்படிங்கிறது ஆன்சர். 4 கியூப் பண்ணோம் அப்படின்னா 64. இதில் எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா 64 முக்கோணங்கள் இருக்குது. கண்டிப்பாக அந்த 64 முக்கோணங்களை கவுண்ட் பண்ணி சொல்லவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிறோங்க. ரைட். ஸோ நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்னுடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கான பேட்ச் வந்து நம்ம 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் அதுக்கான ஒரு போஸ்ட்டு தான் இது. ரைட். அதை பற்றின டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு மாடல் டெஸ்ட்டில் 8வது மாடல் டெஸ்ட்டில் நம்ம 25 கேள்விகள் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். ரைட். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்டில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெரி ஆல் தி பெஸ்ட். ரைட். எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேள்விகளாக தான் இருக்கும். ரொம்ப பயப்படுற அளவுக்கான கேள்விகள் இருக்க போகிறதே கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ எல்லாருக்கும் வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.